வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்ற போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸும் நாளைக்கான வெட்னஸ்டேக்கான லெவல்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ லேட்டாக வர்றதுக்கு கொஞ்சம் மன்னிக்கவும், கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்தனால லேட்டராக தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாச்சு. ஸோ லேட்டராகவே வீடியோ வந்திருக்கும், உங்களை அடைந்தது லேட்டராக தான் இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எப்போ வர டயத்தை விட ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக தான் வந்திருக்கும். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் அப்படின்றது ஒரு இன்சைடு நெகட்டிவ் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன் கிடையாது. ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எஸ்டர்டே ஹை அண்ட் லோவை தாண்டி ஓப்பன் ஆனால் தான் கேப் டவுன் அல்லது கேப் அப் ஓப்பன். அப்போ இன்சைடு நெகட்டிவ் ஓப்பன். நேற்றுக்கு நமக்கு எப்படி முடிஞ்சிருக்காங்க, ஒரு லோ டு ஹை, பாசிட்டிவ் க்ளோஸ் கிடையாது, லோ டு ஹை க்ளோஸ். அப்போ நமக்கு குறிப்பாக ஓப்பனான இடத்துக்கு நியர்பை என்னென்ன லெவல்ஸ் இருக்காங்களோ அதை மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டு, ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு, ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், அடுத்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டம், ஒயிட் எட்ஜோட பாட்டம். ஸோ நமக்கு 24,150 அப்படின்றது ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டு, அடுத்து 123 ஷார்ட் ரேஞ்ச் பாட்டம், அடுத்து ஒயிட் ரேஞ்ச் பாட்டம், அடுத்து 24 ஒயிட் எட்ஜ் பாட்டம். இப்போ ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஓப்பன் அபவ். அப்போ ஓப்பன் அபவ் அப்படின்னா டேபிள் கரெக்டாக நமக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் ஃபார்ம் ஆகிட்டாங்க. மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் 24,100 கால் 100 புட் ரெண்டுமே நமக்கு டேபிளில் வந்துடுது. அப்போ 100 கால் 100 புட்டு வருதுனால இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடில் பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சரியாக 9-19க்குமே டேபிள் அப்படி தான் பில்ட் ஆகுறாங்க. 24,000 புட் ஆப்ஷன், 24,100 கால், 24,100 புட்டு, 24,200 கால். அப்போ ஸ்ட்ராங்கிள் இன் பிட்வீன் ஸ்ட்ராடில், இது நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு வீடியோலையும் பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் வீக்கினுடைய கால் ஆப்ஷனுடைய ஐவி அதே டயத்தில் 12, புட் ஆப்ஷன் கிட்ட 14. அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு மார்க்கெட் என்ன சொல்கிறாங்க, ஐவியுமே இருக்குது, ஓரளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்கும் மினிமமாக. குறிப்பாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், எஸ்டர்டே ஹை அண்ட் லோ இன் பிட்வீன் ஸ்ட்ராடில், அதையுமே நீங்கள், அதாவது எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே இருக்கிறதே ஒரு சைட் வேஸ், அதில் ஸ்ட்ராடில் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி சைட் வேஸ் ஃபஸ்ட்டு. அப்போ இதுக்குள்ளே நம்ம எங்கே கரெக்டாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளான் பண்ணாலும் மினிமமாக தான் பிளான் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நமக்கு மேலே, ஆஃப்டர் 5 மினிட்ஸ், அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கால் சைடில் தான் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ்லேயும் கால் சைடில் தான் கிளிக் ஆகுது. கரெக்டாக டேபிளுமே கால் சைடில் தான் இருக்குது. ஏன் கால் சைடில் இருக்குது அப்படின்றனா 24,100 ஸ்டாடலுக்கு நியர்பை ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் அபவ் இருக்காங்க. அப்போ 100 ஸ்டாடலுக்கு மேலே 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட் அப்படின்னா 24,150, 24,050 இவ்வளவு தான் லெவல்ஸ். அப்போ 24,150 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷனை ப்ரொசீட் பண்ணுறோம். கால் ஆப்ஷன் டார்கெட்டு ஹிட் ஆயிடுது. ஸோ அங்கேருந்து அகைன் ரிவர்சல் நடக்கும்போது கீழே நமக்கு 24,050 வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி. ஸோ 24,050 வர்றாங்க, ரெண்டாவது ட்ரேடும் கிளிக் ஆகுது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அந்த மூவ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதே தான் டேபிளில் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நான் எப்போயும் சொல்கிற மாதிரி எக்ஸ்பைரி டேக்கு கொஞ்சம் எட்ஜஸில் உருவாகலாம், பட் மார்க்கெட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இல்லை. அப்போ எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்குள்ளே இருக்கும்போது பெரிய வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்குள்ளே தான் ரன் ஆக போகிறாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 11:48க்குமே எக்ஸாக்டாக அந்த ஸ்ட்ராடிலே பில்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன் போகும்போது வேணால் மாறி இருக்கலாம், 24,000 to 24,100ன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே மார்க்கெட் 0 to ஹீரோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று 24,100க்கு போகணும், இல்லது 24,200க்கு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 2 மணிக்கு மேலெலாம் வரணும். பட் வரல, 100க்கும் அவங்க பெருசாக போகலை, 200 அதாவது 24,000க்கும் வரல. ஸோ பாட்டம் எட்ஜாக இருக்கக்கூடிய இந்த 24,000த்தையும் அவங்க ரீச் பண்ணல, 24,100ஐயும் அவங்க ரீச் பண்ணல. அப்போ 0 to ஹீரோ அந்த இடத்துல நடைபெறலை. மார்க்கெட் மிடிலே முடிச்சுட்டாங்க. நமக்குமே அது கால்குலேஷன்ஸ் வைஸ் அப்படி தான் இருந்தது. என்னென்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10 பாயிண்ட்ஸில் 0 to ஹீரோ சின்னதாக அதை எடுத்திருந்தால் ஒரு 40 பாயிண்ட்ஸ் நியர்பை கிடச்சிருக்கும். பட் அது நம்மளுக்கு இன்னொரு எட்ஜ் வராதனால நமக்கு கிடைக்கல அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம்னு பார்க்கும்போது 24,052. நம்ம 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன் அப்படின்றது 24,000. ஸோ மேலே உள்ள கால் ஆப்ஷன் 24,100. அப்போ இதில் ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்குது ஒன்று. அடுத்ததாக ஒய்டஸ்ட் எட்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24,000 to 24,300. அப்போ 24,000
50 அப்படின்றது நமக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். சரிங்களா, ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் 24,000 டு 24,300 அப்படின்ற பட்சத்தில் 24,150 அப்படின்றது நமக்கு ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். கொஞ்சம் லெவல்ஸ்லாம் சொல்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கனால கையில் தான் நம்ம எழுத வேண்டியது இருக்குது. ஸோ 24,100 கால்னுடைய க்ளோஸ் வந்து 129 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,129 அப்படின்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். அடுத்து 24,000 மைனஸ் 171 எடுத்துக்கிட்டால் 23,829 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். ஒயிட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300. அப்போ 24,400 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பு. அதே மாதிரி இந்த சைடில் 300 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 23,700 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இதில் நம்ம நேற்றுக்கு வீடியோவிலே ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், வீக்லி லெவல்ஸ் பாருங்கள் அப்படி. ஏன்னா வீக்லி லெவல்ஸில் 24,200 வரைக்கும் தான் பாட்டம். அதை தாண்டி மார்க்கெட் மேலே போனால் தான் உள்ள மிட்டுக்கோ அல்லது மேலே ட்ராவல் ஆகிறதுக்கோ ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ அதை தாண்டி கீழே ட்ரேட் ஆகுறாங்க, மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ட்ரேட் ஆகுறாங்க. கால் ஆப்ஷன் ஐவியும் எண்ட் ஆஃப் த செஷன் நெக்ஸ்ட் வீக் ஐவி 10க்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பெரிய வாலட்டிலிட்டி இருக்காது. ஏன்னா ஐவி ட்ராப் அவுட் ஆகிட்டு வருது. அப்படின்ற பட்சத்தில் 0 to ஹீரோவுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இல்லாதது இன்னொரு ரீசனாகவும் அந்த இடத்துல அமையுது. இதில் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருப்போம் இன்றைக்கி. ஆக்சுவலாக அதுதான் நடந்தது. ஏன்னா இன்றைக்கி ஒன் சைடு மார்க்கெட் கிடையாது, சைட் பேஸ் மார்க்கெட். ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு உண்டான கண்டிஷன்ஸில் நிறைய கண்டிஷன்ஸ் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. நம்ம ஒன் சைடு மார்க்கெட் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. அப்போ குறிப்பாக இதில் ஆப்ஷன் பையர்ஸ் எப்போவுமே நீங்கள் போய் நம்மளுடைய சார்ட்டை எடுத்து பாருங்கள். இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே எப்போல்லாம் ட்ரேட் நடந்திருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் வந்து சைட் வேஸ் தான் மேக்ஸிமம் நடந்திருக்கும். உதாரணத்துக்கு இந்த மார்க்கெட் எடுத்துக்கோங்க, 9ஆம் தேதி மார்க்கெட்டு எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்குள்ளே நடந்து தான் சைட் வேஸ் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னும் நிறைய மார்க்கெட் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மார்க்கெட் எடுத்து ஜூலை நமக்கு ஜூலை 1 முதல் நாள் நடந்தது. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அகைன் திருப்பி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே நடந்தது ஆல்மோஸ்ட். ஸோ அதுவும் சைட் வேஸ் தான். இப்படி நிறைய மார்க்கெட் இருக்கும். எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே நடந்த மார்க்கெட் எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் த மார்க்கெட் வந்து சைட் வேஸாக இருக்கும். அல்லது ஐவி ட்ராப் அவுட் ஆனது இந்த மாதிரி மார்க்கெட்லாம் அதுவுமே சைட் வேஸாக இருக்கும். இப்போ 16ஆம் தேதி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டேட்டில் ஜூன் 16க்கு நமக்கு அன்றைக்குமே எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. மார்க்கெட் வந்து சைட் வேஸில் தான் போயிருக்கு. ஐவி இருக்கும் பட்சத்தில் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்குமே கூட நம்ம அந்தளவுக்கு மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக 100 ஸ்டாண்டலுக்கு மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட்னு அழகாக நமக்கு டேபிளில் கொடுத்து கிட்டத்தட்ட 2 ட்ரேட் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ 3ஆவது ட்ரேடுமே கொடுத்துருந்தாங்க, அதுவுமே நம்ம எடுத்திருந்தோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ண சொல்லி அது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய விஷயம். ஏன்னா அப்படி பண்ணுறது அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு 2 ட்ரேடுக்கு மேலே பண்ணுறது அது வந்து ஒரு நமக்கு என்ன சொல், அதாவது ஓவர் ட்ரேடுக்கு வழிவகுக்கும் எப்போவுமே. ஒன்ஸ் அந்த மாதிரி 2 ட்ரேடுக்கு மேலே எடுக்கும்போது எப்போவுமே நீங்கள் 2 ட்ரேட், அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் எடுத்துடணும். இந்த மாதிரி மொமெண்டத்தில் மேலேயோ இல்லை கீழேயோ ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் எடுத்துடணும். அல்லது செகண்ட் ட்ரேட் ரிவர்சல் ட்ரேடு. மூணாவது அந்த 2 மணிக்கு மேலே எடுக்கிற ட்ரேட்லாம் வந்து எக்ஸ்பைரி டேக்கு மட்டும்தான் எடுக்கணுமே தவிர மற்ற நாள் நீங்கள் 2 மணிக்கு மேலே ட்ரேடை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் ஃபெயிலியராக தான் போய் முடியும். ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க எப்போவுமே. பையர்ஸ் பொதுவாக இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவுமே லிமிட்டடாக இருங்க. இப்போ 24,050 இருக்குது, 100 இருக்குது, 150. அப்போ இந்த 100 பாயிண்ட் ட்ராவலுக்குள்ளே உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ மூவ் ஆகும்? 50 பாயிண்ட் மூவ் ஆகும். அப்போ அந்த 50 பாயிண்ட்டில் பாதியை பிரித்து அதுலேயுமே இன்னும் மினிமலாக உங்களுடைய டார்கெட்டை வைங்க. ஒரு 50 பாயிண்டில் பாதினா 25 அப்படின்னா அந்த 25ல் ஒரு 20 சம்திங் அந்த மாதிரி வைக்கணும். ஸோ மூவ்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஒன் ஸ்ட்ரைக் டு அனதர் ஸ்ட்ரைக், அதுக்கடுத்த ஸ்ட்ரைக் தான் நம்ம டார்கெட்டாக சூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன்லேயும் சரி, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன்லேயும் சரி. அப்போ என்ன பண்ணுறோம், 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 100 பாயிண்ட்டில் 50 பாயிண்ட் ப்ரீமியம் மூவ்மெண்ட், அந்த 50 பாயிண்ட்டில் 25 பாயிண்ட் நமக்கு எஸ்எல்லாகவும் இல்லை 25 பாயிண்ட் டார்கெட்டாகவும் அமையும். சம்டைம்ஸ் வந்து 20 பாயிண்ட் டார்கெட்டாகவும் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆகும், 30 பாயிண்ட் டார்கெட்டாகவும் அமையும். ஆல்மோஸ்ட் அந்த 50-50க்குள்ளே தான் அமையும். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா, உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டே நீங்கள் அப்படி தான் வச்சுக்கணும். ரிஸ்க் ரிவார்டுன்றது அந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த 100 பாயிண்டில் நமக்கு 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் 25 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கும்.
அடுத்த 50 பாயிண்ட்டுக்கு டேபிள் மார்க்கெட் போகிறதுக்கு உண்டான டேபிள் இருக்கா, எல்லா சினாரியோஸும் ஒத்து போகுதா அப்படின்றத பார்த்துட்டு அந்த 50 பாயிண்ட்டுக்கு என்ன ஆகும், 25 பாயிண்ட் ப்ரீமியத்தில் மூவ் ஆகும். அப்போ ப்ரீமியம் ஆல்ரெடி 25 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸை வந்து ப்ரொசீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 50 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அங்கேருந்து நம்ம 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் இந்த மாதிரி சைடு வைஸ் நடக்கும்போது 20 பாயிண்ட்டை வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இதுதான். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் அந்த 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கிடைக்கிது, எந்தெந்த இடத்துலலாம் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது தான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். எங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோன்றது இருக்குது. அப்போ கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கிறது கிடையாது, மார்க்கெட் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து 92 நமக்கு ஓப்பன், 100ன்றது மிட்டு இல்லையா, அந்த ஸ்டாடினுடைய மிட்டு. 100 எங்கே இருக்குது, ஓப்பன் அபவ் இருக்குது. அப்போ கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கும், ஓப்பன் அபவ் இருக்கும். புரியுதுங்களா இந்த டிஃப்ரென்ஸு? அப்போ டார்கெட் நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல 25 பாயிண்ட் கிட்ட ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். ஓப்பன் அபவ் அப்படின்ற பட்சத்தில் எந்த இடத்துல கன்ஃபர்மேஷனு, அப்போ ஓப்பன் பிலோவிலேருந்து எத்தனை பாயிண்ட் வந்திருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு டேபிளுமே ஆல்மோஸ்ட் டேபிள் எப்படி பில்டாக போகுது அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா இன்னும் பெட்டர். இப்போ டேபிள் பில்ட் ஆகிருச்சு, அந்த டேபிளுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன்னா ஓகே. பட் டேபிள் பில்டாக போகிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படியும் பில்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆனால் சினாரியோ எப்படி நடந்தால் எப்படி நடக்கும். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் பெருசாக கீழே போகலை, இதை நம்ம நேற்றே சொல்லிட்டோம். கீழே போனாலும் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேற்றுக்கு லோ டு ஹை க்ளோஸ் இல்லையா. மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் இருக்குது, ஆனால் போகலை. ஏன்னா ஐவி நமக்கு மேலே வர வர டைம் ஆக ஐவி ட்ராப் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, ஐவி ட்ராப் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு, மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்னொரு அடிஷ்னலாக ஏன் வரல அப்படின்னா அங்கே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் பில்ட் ஆகலை. அதாவது ஸ்டாடில் இன் பிட்வீன் ஸ்ட்ராங்கிள் அடுத்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டைம் டு டைம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அவங்களால மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சரியான ட்ரேட் எத்தனை ட்ரேட் எடுக்கிறீங்கன்றது இங்கே விஷயம் இல்லை, தவறான ட்ரேட் எத்தனை ட்ரேடை ஸ்கிப் பண்ணுறீங்கன்றதான் விஷயம். சரியான ட்ரேடு ஒன்றோ அல்லது ரெண்டோ எடுத்தால் கூட போதும், ஒரு ட்ரேட் எடுத்தால் போதும் ஒரு நாளைக்கு. ஆனால் தவறான ட்ரேடை நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கும்போது அதை ஸ்கிப் பண்ணுறது தான் விஷயம். அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட் வந்து நமக்கு தவறான இண்டிகேஷன்ஸ் காமிக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ இதுவே எடுத்துங்க, இந்த இடத்துல மார்க்கெட் மார்னிங் நமக்கு வரும்போது வந்துட்டாங்க, அகெயின் வரும்போது பெருசாக வரல, சைட் வைஸ் போட்டு தான் வந்தாங்க, ப்ரீமியமும் டீகே ஆச்சு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா போதும். அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிஸ்க் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் இருக்குன்றது முக்கியம். அப்போ உதாரணத்துக்கு இப்போ 90 100ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கீழே 40 அப்படின்னா 40 ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நமக்கு லோன் வச்சுங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஒரு 109 நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு லோ வந்து 24,050. அப்போ 60ன்னு வச்சுங்க, 60 பாயிண்ட்டில் உங்களுக்கு ப்ரீமியத்தில் எவ்வளோ, 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், இவ்வளோ தான். ஸோ இதை கால்குலேட் பண்ணி இந்த 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எனக்கு ஓகேனா அந்த ட்ரேடை நான் அக்செப்ட் ப்ரொசீட் பண்ணுறேன், இல்லைனா இல்லை, இவ்வளவு தான் விஷயம். ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். வெட்னஸ்டே அப்படின்றது ஒரு வாலட்டைல் வெட்னஸ்டேவாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் மார்க்கெட் வந்து ஹை டு லோ நெகட்டிவ் க்ளோசிங், ஓப்பன் பிலோ ஹை டு லோ நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் மாதிரி தெரியும், ஆனால் இந்த இடத்துல வந்து 24,000 காலும் இருக்குது, 24,000 புட்டும் இருக்குது, 24,100 கால், 24,100 புட்டு. ஸோ ரெண்டு பக்கம் மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு மேலே உள்ள கால் ஆப்ஷனில் ஒரு ஸ்ட்ராடலும், மார்க்கெட்டுக்கு முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன் 24,000 அதில் ஒரு ஸ்ட்ராடல்ன்ற மாதிரி இருக்குது. அப்போ இதில் எந்த ஸ்ட்ராடலில் நாளைக்கு நிலைப்பெற போகிறாங்கன்ற விஷயம் இருக்குது. அப்போ எந்த ஸ்ட்ராடலில் நிலைப்படுறாங்களோ அந்த ஸ்ட்ராடலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ரன் ஆகும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோ இன்றைக்கி அமைஞ்சிருக்குது அப்படின்றது ரொம்பவும் கம்மி, இன்றைக்கி அமைஞ்சிருக்குன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ லோவிலேருந்து அகைன் மேலே போகணும் அப்படின்னாலும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே ஹையில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு அகைன் திருப்பி கீழே வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. டேபிள் எப்படி பில்ட் ஆகுதோ அதை சார்ந்து மார்க்கெட் ரன் ஆகும். ஒன் சைட் மார்க்கெட்டாக போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா வீக்லி ஓப்பன் நியர்பை நமக்கு, இப்போ வீக்லியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வீக்லி ஓப்பனுக்கு நியர்பை தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அப்போ வீக்லி ஓப்பன் அப்படின்றது நமக்கு 24,039, வீக்லி லோ 24,000. அதை கடந்து கீழே போச்சுன்னா வீக்லியில் கீழே போகிறதுக்கும் வீக்லியில் கொஞ்சம் நெகட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மந்த்லியில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, மந்த்லியுமே 23,900 இருக்காங்க. நமக்கு ரேஞ்சு 700 வரைக்கும் இருக்குது. சரிங்களா, இந்த வீக்கில் 700 வரைக்கும் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.